அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, சஃபர் பிறை 4 ஹிஜ்ரி 1446, 9 ஆகஸ்ட் 2024. தலைப்பு விளைச்சல்களை உற்று கவனியுங்கள். விளைச்சல்களை உற்று கவனியுங்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் தனது அடியார்களுக்காக உயர்தரமானவற்றை வழங்குகிறான். பயனுள்ள பல கனி வர்க்கங்களையும் அவர்களுக்காக அவன்தான் வெளியாக்குகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயுத்தூன ஸகாத். என் அருட்கொடை அனைத்தையும் விட மிக விரிவானதாகும். எனது அருட்கொடை அனைத்தையும் விட விரிவானதாகும். ஆகவே எவர்கள் எனக்கு பயந்து ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கும், எவர்கள் நம் வசனங்களை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கும் என் அருளை நான் முடிவு செய்கிறேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா. நபியே, நிச்சயமாக அல்லாஹுதான் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? நாம் அதை கொண்டு பலவிதமான ருசிகளையும் நிறங்களையும் உடைய கனிகளையும் வெளியாக்குகிறோம். அதை கொண்டு நாம் பலவிதமான ருசிகளையும் நிறங்களையும் உடைய காய் கனிகளையும் நாம் வெளியாக்குகிறோம் என்று இறைவன் கூறுகிறான். மகத்தான இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன். மேலும் அவன் தலை சிறந்த நிர்வாகியாகவும் மதிநுட்பம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான். இப்பூமியை நன்கு விசாலமாக விரிவாக்கி தந்துள்ளான். பூமியில் தேவையான மரங்களை விளைவித்து மிகவும் அழகாக வைத்திருக்கிறான். வண்ணமயம் மிக்க மலர்களை விளைவித்து இப்பூமியை அழகாக்குகிறான். பயன் தரும் பல கனி வர்க்கங்களை விளைவிக்க செய்து அற்புதம் நிகழ்த்துகிறான். இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்குமாறு தனது வேதத்தில் சுமார் 70 இடங்களில் அவன் நம்மை வலியுறுத்துகிறான். அவ்வாறு சிந்திக்கும் போது அவனுடைய பேராற்றலையும் மதிநுட்பத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது குறித்து அல்லாஹு கூறுகிறான், யுன்பித்து லகும் பிஹி ஸரஅ வஸ்ஸைத்தூன வன்னகீல வல்அனாப வமின் குல்லிஸ் ஸமராத் இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லிகௌமி யதஃபக்கரூன். அதை கொண்டே விவசாய பயிர்களையும் ஜெய்தூன், பேரீச்சை, திராட்சை ஆகிய எல்லா கனிவர்க்கங்களையும் அவன் உங்களுக்கு உற்பத்தி செய்கிறான். நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஆம், இவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலாவின் அத்தாட்சிகளாகும். அவனுடைய பரிபூர்ணமான பேராற்றலின் சாட்சிகளாகவும் இருக்கின்றன. அவனுடைய முழுமையான அறிவு ஞானத்திற்கும் மதிநுட்பத்திற்கும் ஆதாரமாக இவைகள் இருக்கின்றன. விசாலமான அவனுடைய கருணையையும் பரவலான அவனுடைய கிருபையையும் இவைகள் எடுத்துரைக்கின்றன. உண்மையான உள்ளத்தோடு நுண்ணோக்கு பார்வையோடு மிகவும் உண்மையாக இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு இது நன்கு புரியும். ஆம், பூமியில் விளையும் செடி கொடிகளை நன்கு சிந்தித்து பார். அவற்றை உற்று நோக்கு. இவற்றை படைத்தவன் எந்த அளவிற்கு மிகவும் நேர்த்தியாக படைத்திருக்கிறான் என்பதை நன்கு கவனித்து பார்.
அல்லாஹுவின் அடியார்களே, இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கும் மரம் செடி கொடிகளை நீங்கள் நன்கு சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இவற்றிலிருந்து வீசும் புத்துணர்ச்சி மிக்க காற்றையும் நறுமணம் வீசும் தென்றலையும் விதவிதமான அதன் பழங்களையும் எண்ணற்ற பல வடிவங்களில் இருக்கும் அதன் இலைகளையும் நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் மிக நேர்த்தியாக படைத்து சமச்சீரான முறையில் ஏற்படுத்தி வைத்திருக்கும் அவன் கண்டிப்பாக பரிசுத்தமானவன். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ذَلِكُمُ رَبُّكُمْ فَتَبَارَكَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ. அவனே உங்களுக்கு மேலான உணவுகளையும் வழங்குகிறான். அந்த அல்லாஹுதான் உங்கள் இறைவன், அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எந்த இலையும் அவனுடைய அனுமதியின்றி அசைவதில்லை, அவனுக்கு தெரியாமல் எந்த இலையும் கீழே விழுவதில்லை. எல்லாம் அவனுடைய உத்தரவுப்படியே நிலைத்திருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் இது குறித்து கூறுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுல்மத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை, அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை. பூமியில் ஆழத்தில் அடர்ந்த இருளில் புதைந்து கிடக்கும் கடுகு போன்ற சிறிய வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் அவனுடைய தெளிவான பதிவு புத்தகத்தில் இல்லாமல் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், புதுமை நிறைந்த உனது படைப்புகளை பற்றி சிந்திப்பவர்களாகவே எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மரங்களிலேயே மிகவும் மகத்தான மற்றும் அற்புதம் நிறைந்த மரம் பேரீச்ச மரமாகும். உயர்தரம் மிக்க தனது வார்த்தைகளை ஒப்பிடுவதற்கு இந்த மரத்தையே அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்தும் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. நபியே, தௌஹீது கலிமா எனும் நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எப்படி மிக்க மேலான உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அந்த வாக்கியம் வானளாவிய கிளைகளையும் பூமியில் ஆழப்பாய்ந்த வேரையும் உடைய ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒரு முஸ்லிமை ஒப்பீடு செய்வதற்கு, ஒரு நல்ல முஸ்லிமை ஒப்பீடு செய்வதற்கு இந்த மரத்தையே இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக குறிப்பிடுகிறார்கள். இன்ன மினஷ் ஷஜரி ஷஜரத்தன் லா யஸ்குது வரகுஹா வ இன்னஹா மஸலுல் முஸ்லிம். மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு, அதன் இலை உதிர்வதில்லை, அது முஸ்லிமுக்கு உவமையாகும். அது எந்த மரம் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அப்போது காட்டு மரங்களை நோக்கி மக்களின் கவனம் போனது. அது பேரீச்ச மரம்தான் என்று நான் நினைத்தேன். ஆனால் மூத்தவர்கள் அதிகமாக இருக்கும் அந்த அவையில் நான் எப்படி சொல்வதென வெட்கப்பட்டு கொண்டு மௌனமாக இருந்து விட்டேன். பின்னர் மக்கள், அது என்ன மரம் என்று தாங்களே சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரே என்று அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார்கள். பின்னர் அது என்ன மரம் என்று தாங்களே சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று மக்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீச்ச மரம் என்று பதிலளித்தார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பேரீச்ச மரத்தின் வடிவம் மிக அழகாக இருக்கிறது. அதனை பார்ப்பதற்கு ஒரு ஒழுங்கமைப்புடன் தோன்றுகிறது. எச்சூழலையும் சமாளிக்கும் படிப்பினையை தருகிறது. அவற்றிலிருந்து கிடைக்கும் பழங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் பழங்கள் மஜ்லிஸ் எனும் நமது எல்லா சபைகளிலும் இடம் பெற்றிருக்கிறது. இந்த பழங்களை நாமும் நமது குடும்பத்தினரும் நமது பிள்ளைகளும் சாப்பிட்டு மகிழ்கிறோம். நமது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அன்பளிப்பாக இதனையே கொடுக்கிறோம். நமது விருந்தாளிகளை உபசரிப்பதற்கும் இந்த பழத்தையே தருகிறோம். இது அரபுகளின் தொன்று தொட்டு வரும் பழக்கமாகும். மேலும் இது நபி வழியும் ஆகும். மதீனாவிற்கு வரும் விருந்தாளிகளுக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழத்தையே முன்னிலைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒருமுறை விருந்தினர் வந்திருந்த போது அவரை நோக்கி பேரிச்சம்பழம் நிறைந்த ஒரு தட்டை முற்படுத்தினார்கள். தற்போது நாம் பேரிச்சம்பழ விளைச்சல் காலத்தில் இருக்கிறோம். இதன் பயனை நாம் நன்கு அனுபவித்து வருகிறோம். இவற்றிலிருந்து அல்லாஹு தஆலாவின் கடமைகளை நாம் நிறைவேற்றி வருகிறோம். ஏனெனில் அவன் பின்வருமாறு கூறுகிறான், குலு மின் சமரிஹி
இதா அஸ்மர வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஆகவே அவை காய்த்து பழுத்தால் அவற்றை தாராளமாக புசியுங்கள். அவற்றை அறுவடை செய்யும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதில் அவனுடைய பாகத்தையும் ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒருவர் தனது சொந்த குடியிருப்பு வளாகத்தில் அல்லது விவசாய நிலத்தில் சுமார் 140 கிலோ அளவிற்கு பேரிச்சம்பழங்களை அறுவடை செய்தால் அவற்றில் ஒரு பங்கை தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும். அதாவது 100 பகுதியை தனியாக எடுத்து வைக்க வேண்டும். அது அந்த அறுவடைக்கு கொடுக்க வேண்டிய உரிமையாகும். இதனை ஜகாத்தாக கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். மிகவும் உயர்தரமான அல்லது மட்டமான பேரிச்சம்பழம் என்றில்லாமல் நடுத்தரமான தரத்தில் இருக்கும் பழங்களை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கென்று இருக்கும் ஜகாத் வரி வசூல் செய்யும் அமைப்புகளிடம் இந்த பழங்களை தகுந்த முறையில் கொடுத்துவிட வேண்டும். உங்கள் விளைச்சலிலிருந்து கிடைக்கும் பேரிச்சம்பழங்களை இதே விகிதத்தில் ஜகாத்தாக நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இவ்வாறு இதனை தர்மமாக கொடுப்பது உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நிறைவேற்றும் கடமையாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை உங்களிடமிருந்தும் எம்மிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் இவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.